குரல் வழி மேலாண்மையில் நிதி மேலாண்மை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைய குரல் வந்து பார்த்திங்கன்னா, முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பிலார்க்கு இல்லை நிலை. சார்பிலார்க்கு இல்லை நிலை. அதாவது ஒரு தொழில் பண்ணுறதுக்கு ஒரு மூலதனம் வேணும். பற்றாக்குறையான மூலதனத்தை வச்சு தொழில் ஆரம்பிப்பாங்க. நாங்களே நிறையா பார்த்துருக்கோம். ஒரு 10 லட்ச ரூபா ஒரு முதலீடுக்கு வேணும்னா என்கிட்ட ஒரு 3 லட்ச ரூபா தான் இருக்கும், அதை வச்சு நான் எப்படியோ ஆரம்பிச்சிட்றேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்னா லாபம் கிடைக்காது. இன்னொன்று, ஒரு வங்கி கடனுக்கே போகிறோன்னா ஒரு முதலீடு அவங்களுடைய பங்குங்கிற 20% இருக்கும், அதையும் கடன் வாங்கி போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆனால் எல்லாமே லாபத்தை பூராமே நம்ம கடனாக கட்ட வேண்டிய சூழல்கள் வரும். அந்த நம்ம போட்ட முதலீட்டுக்கு தகுந்த மாதிரி லாபம் வந்து கிடைக்காது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டார். ஸோ முதலீடாருக்கு ஊதியம் இல்லை. இப்போ முதல் சரியாக போடாமல் பிஸ்னஸ் ஆனால் ரன் ஆகுது, பட் முதல் நம்ம வந்து சரியாக போடாததுனால நமக்கு வந்து நிறைய ஒரு இடர்பாடுகள் ஏற்படுது, லாபம் குறைவாக இருக்குது, அடுத்து தொழிலை மேம்படுத்துறதுக்கெலாம் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப நானே மேனேஜ் பண்ணிக்குவேன் அப்படின்றது இல்லாமல் அந்த டைமில் அந்த இடர்கள் ஏற்பட்டு தடைகள் ஏற்படுற சூழலில் அவர் கூட நின்று இந்த இடர்பாடுகளை எல்லாம் சரி பண்ணி ஒரு ஃபினான்ஸ் அட்வைசர், ஒரு மென்டர்னு நம்ம சொல்லுவோம், இருந்து இல்லை இதை இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க, இந்த காஸ்டிங்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் பண்ணி அந்த தொழிலை சீர்படுத்த உதவக்கூடிய வலிமையும் திறமையும் உள்ளவர். இந்த மாதிரியான ஃபினான்சியல் சிக்கல்களை சரி பண்ணக்கூடிய வலிமையும் திறமையும் உள்ளவரை கூட இருக்கிறதுங்கிறது உங்களுக்கு நன்மை பயக்கும். நானே எல்லாம் பண்ணிடுவேன் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்னு இருக்காதீங்க. அப்போ ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த வலிமையும் திறமையும் யாருக்கு இருக்கோ அவங்களோட அட்வைஸ் வச்சுக்கோங்க. நம்ம என்னென்னா யாராவது பண உதவி பண்ணால் ஓகே, பட் இந்த அறிவுரை அப்படிங்கிறத இன்றைக்கி யாருமே இந்த மென்டரிங்கிறத யாருக்குமே பிடிக்கிறதில்ல. எனக்கு என்ன நீ சொல்கிறது அப்படிங்கிற எல்லாருமே இந்த ஃபில்டு டி கிளாஸாக இருப்போம் சொல்லுவாங்க இல்லையா. கிளாஸ் வந்து ஃபில்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது மேலே நீங்கள் எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் கீழே தான் போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம காலி குடமாக இருக்கிறதே இல்லை, காலி டம்ளராக இருக்கிறதே இல்லை. ஸோ அதுதான் வந்து இங்கே அழகாக சொல்லியிருக்காங்க. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையான் சார்பிலாருக்கு இல்லை நிலை. ஸோ அந்த மாதிரி வச்சு ஒரு முதலீடு இல்லாமல் ஒரு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய நிறுவனத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அட்வைசரோட ஆலோசனையோடு போகிறப்ப கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.